ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்று ஒரு தகவல். மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். முயற்சிக்கு முன்னால் கேலிகள், கிண்டல்கள், துரோகங்கள், சோகங்கள், காயங்கள், சோதனைகள், தோல்விகள் யாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். சிலரது முகமூடி கழன்று விழும் வரை முகமின்றே நம்பி தொலைந்து விடுகிறோம். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகிறது. பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். அடுத்தவர்களின் அன்பை பெறுவீர்கள். நிறைய சாதிப்பீர்கள். நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதிலும் காகிதமாய் விழாதே, விதையாய் எழு, மீண்டும் முளைக்க. மரணம் வரையில் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணமுடையவர்கள் மனிதர்கள் என்று. மனிதர்களுக்கு சாதியை, மதத்தை, மொழியை, இனத்தை கடந்து மனிதனுக்கு உதவி செய். படைத்தவனின் பலனை எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். வர்ணங்கள் நிறைந்த வானவிலாய், பூக்கள் நிறைந்த பூந்தோட்டமாய், பக்கங்கள் நிறைந்த புத்தகங்களாய், பல அனுபவங்கள் கொண்டதே வாழ்க்கை. எதுவும் இல்லாமல் பிறந்து, எல்லாம் வேண்டுமென அடைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை. நம்முடைய வருங்கால சந்ததியினர் வளமாக வாழ நன்மை ஏவி தீமையை தடுப்போம்.